சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டதையொட்டி அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது மகன் கார்த்திக் ராஜா. இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உடுமலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு இவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த கார்த்திக் ராஜா சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவிருந்தார். இந்நிலையில் கார்த்திக் ராஜாவின் கண், இதயம், சிறுநீரகம் போன்ற 6 உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவரது உடலுக்கு தலைமை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் அரசு மரியாதை செய்தனர். பின்னர் அவரின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது, டிஜிட்டல் மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர்எஸ் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் காவல்துறை பாதுகாப்புடன் வெளியே செல்கிறது. இதேபோன்று திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முழு அடைப்பு காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க போலீசார் மாநிலம் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர். பெரிய நடிகர்களின் படங்களுக்கு பெப்சி ஒத்துழைக்காது என்று ஆர்.கே. செல்வமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக பெப்சி யூனியன் தலைவர் ஆர்.கே. செல்வமணி சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய திரைப்படங்கள் தொடங்குவது நிறுத்தப்பட்டமையால் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பின்றி மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், எனவே பேச்சுவார்த்தை செப்டம்பர் 30க்குள் முடிவெடுத்து அக்டோபர் 1 முதல் புதிய விதிமுறைகளோடு அனைத்து படப்பிடிப்புகளும் தொடங்க வேண்டும் என தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கேட்டுக் கொண்டார். மேலும் 70% படப்பிடிப்பு தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என்றும் தெரிவித்தார். சென்னையில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி, இவர் மீது 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் குற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த காக்கா தோப்பு பாலாஜியை போலீசார் தீவிரமாக தேடிவந்த நிலையில் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு ரவுடி தப்பியோட முயற்சித்துள்ளார். இதையடுத்து காக்காதுப்பு பாலாஜி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் காக்காதுப்பு பாலாஜி உயிரிழந்தார். உயிரிழந்த காக்காதுப்பு பாலாஜியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இளம்பிள்ளை அருகே ஜவுளிக்கடைக்குள் புகுந்து உரிமையாளர்களுக்கு அருவாள் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த தோகாரன் காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் இளம்பிள்ளை கறிக்கடை பேருந்து நிலையம் அருகே சிறிய அளவிலான ஜவுளிக்கடை ஒன்று நடத்தி வருகிறார். இந்நிலையில் பட்டப்பகலில் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ஜவுளிக்கடைக்குள் புகுந்து ஈஸ்வரனை அருவாளால் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பி ஓடினார். அருவாளால் வெட்டப்பட்ட ஜவுளிக்கடை உரிமையாளர் ஈஸ்வரன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈஸ்வரனை அருவாளால் வெட்டிய ராசிகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த தங்கத்துறை என்பவரை மகுடஞ்சாவடி காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கும்பகோணத்தில் மதுபோதையில் ஓடும் பேருந்தில் நடத்துனர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய வாலிபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு புறப்பட்ட தனியார் பேருந்தில் மதுபோதையில் ஏறிய 3 பேர் பெண்கள் அருகில் அமர்ந்துள்ளனர்.
இதையடுத்து அவர்களை நடத்துனர் விகாஸ் வேறு இருக்கையில் அமருமாறு தெரிவித்துள்ளார். அப்போது இடத்தை மாற்றி அமர முடியாது என நடத்துனரிடம் மதுபோதையில் இருந்த வாலிபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த நடத்துனரை கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் நடத்துனர் விகாஸ் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பேருந்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நடத்துனரை தாக்கிய போதை வாலிபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நிலப்பிரச்சனையால் பட்டப்பகலில் பெண்களை தாக்கி வீடு கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி பர்மா காலனி பாரதிதாசன் சாலையில் வசித்து வருபவர் துரைபாண்டி. இவருக்கும் திருவாடனைச் சேர்ந்த லட்சுமண பெருமாள் என்பவருக்கும் 30 சென்ட் இடம் தொடர்பாக காரைக்குடி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்துள்ளது. இந்நிலையில் லட்சுமண பெருமாள் தரப்பினர் துரைபாண்டி குடும்பத்தாரிடம் கடந்த ஒரு வார காலமாக பிரச்சனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் பெண்கள் மட்டும் வீட்டில் இருக்கும் பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் தங்களது 3 கடைகள் மற்றும் வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெண்கள் கேட்டபொழுது அவர்களை தாக்கியுள்ளனர். இந்நிலையில் கடைகளை உடைக்க பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரத்தையும் சம்பவத்தில் ஈடுபட்ட 4 நபர்களையும் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பந்த் எதிரொலி காரணமாக கடலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி முழுவதும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஆதனூர் ஊராட்சியில் 500 கோடி மதிப்பிலான அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு NOC கேட்டு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ரவுடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு NOC கேட்டு ஆதனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான தமிழ் அமுதனுக்கும் அவரது வழக்கறிஞர் டேவிட் என்பவருக்கும் ரவுடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ள ஆடியோ வைரலாகி வருகிறது. மேலும் இது குறித்த புகாரின் பேரில் கூடுவாஞ்சேரி மற்றும் மணிமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவப்பா சொல்லுப்பா, நீ என்ன பண்ணுவன்னு சொல்லு. அவர் எந்த ஊருக்காரோ அதே ஊருக்காரோ நானும் இருந்துட்டு போங்க. அதே லெவலில் வீட்டை தூக்குவன்றீங்க, அது எப்படி வீட்டை தூக்குவீங்க? எந்த வீட்டை தூக்க போறீங்க? தூக்குங்க வந்து பார்ப்போம். அதுக்கு நீ அசல்ட்டா சொல்ல. இல்ல வீட்டை தூக்க போறேன்னா என்ன கணக்கு வந்து அது என்ன அர்த்தம்? இடிக்கிறேன்னு சொன்னது ஏற்கனவே வந்து அப்ரூவல் வாங்காம கட்டின வீட்டு. ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் கான்ட்ராக்டெல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே அப்ரூவல் வாங்கானதை இடிச்சிருக்கோம். நாங்கள் இங்கே முறையாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். வந்துட்டு யாராக இருந்தாலும் இங்கே ஒரே ரூல்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு வந்துட்டு நீ வீட்டை தூக்குவோம். எனக்கு இல்லை இதை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலாம் எதுவும் கிடையாது. வீட்டை தூக்குவோன்னு சொல்லல. நான் என்ன சொல்கிறேன், வீட்டை தூக்குறது உனக்கு யாரும் பவர் கொடுத்தா போல வீட்டுக்கு வருவேன்ற வா பார்ப்போம். ஓ வீட்டுக்கு வருவேன்னு சொன்னீங்க. வாயா நீ முந்தைய நல்லா ஆம்பளை என்ன வாயா நீங்கள் வந்து நீங்கள் கிளம்பிங்க வாங்கி போலங்க. நீ வருவால நாங்கள் வருவாங்க வந்துட்டாங்க. வீட்டை வந்து தூக்குவோன்ற எப்படி வருவ? நீ ஒரு வீட்டை வந்து தூக்குவோன்ற இல்ல வீட்டை வந்து தூக்குவோன்ற எங்க தூக்கு பார்ப்போம் வீட்டை. இல்ல வந்து வீட்டை தூக்க வந்து பார்ப்போம். இல்ல வீட்டை வந்து நீ தூக்கம் பார்க்கலாம்ட்டு இறங்கு வா. அதுக்கப்புறம் நான் என்ன இறங்குறேன்னு பாரு. வந்ததுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டேங்க. அப்படியா? சரி ரைட் ஓகே. அப்படியா? இறங்குனா யாருமே இருக்க மாட்டோமா நாங்க இங்க? என்ன தேவையில்லாத பேசிட்டு என்ன? யார் பேசிட்டு இருக்கா? நீ பேசிட்டு இருக்க. இறங்குன்னு அப்புறம் பார்க்கலாம் என்னன்ட்டு பார்ப்போம். உங்க தலைமையில கேட்டு பாரு. நானும் சரி போகலாம் பாத்துட்டு இருக்கேன். சரி டிஎம்கேல இருக்க நம்ம இதுக்குள்ள இருக்கீங்கன்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் அடுத்தப்பட்ட விஷயம். இப்ப ஈகோ டச் பண்றது யாரு? வீட்டை தூக்குவன்றது யாரு? அதுக்கப்புறம் நீங்க இருப்பியான்னு பாக்குறதுன்றது யாரு? இதெல்லாம் யார் சொல்றது வந்துட்டு? இதை நான் சொல்றதா நீ சொல்ற வந்துட்டு? ஓ உன்னால முடிஞ்சதையும் புடிங்க போயா. திமிரிக்கோட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருமஞ்சனம் விழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் 500 ஆண்டு பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருமஞ்சனம் விழா நடைபெற்றது. இதில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை கலந்த திரவியங்களால்
அபிஷேகமும் துளசி மலை உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்து மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.